அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்ம அசோசியேஷன் மூலிமா நம்மளுடைய முதல் மீட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம வர மார்ச் 1 நம்ம பணையிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்குது. கண்டிப்பாக இந்த மீட்டப் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு சின்ன கவுஸ் வச்சு பண்ணி நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுற பர்சனுக்கும் இல்லை நஷ்டத்தில் போயிட்டு இருந்துட்டு நீங்கள் லாபத்தில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டப் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அமையும். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபீடிங் மெத்தட்லேருந்து எப்படி அந்த கவுஸை இந்த லிட்டருக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத பொறுத்து கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களும் இன் அண்ட் அவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லிமிட்டடான சீட்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் மந்த்லி கண்டிப்பாக நடக்கும். எனக்கு தகவல் கொடுத்து நீங்கள் வர்றதை உறுதி பண்ணிக்கோங்க. புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் வர்றதை எனக்கு உறுதி பண்ணிங்கன்னா தான் அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும். ஏன்னா 30 பேர் வராங்களோ 20 பேர் வராங்களோ எங்களுக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 20-30 பேருக்கு மட்டும் தான் நம்மளால் இதை கண்டக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன நம்ம நிகழ்ச்சி நிரல், அதாவது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அந்த தகவல் தரேன். இந்த டிஸ்கஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பணியாளரை நம்ம கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்டுருக்குறோம். இந்த நம்ம அசோசியேஷன் மூலிமா அவங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் செட்டப்பும் நம்ம பண்ணி கொடுத்து ஐடியா கொடுத்து மாடல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவங்களும் அவர் எப்படி அந்த இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வரும்போது என்னென்ன சிக்கல்களை சந்திச்சாரு, எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அனுபவத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்டு லோக்கல் ஃபார்மர்ஸும் பார்த்தீங்கன்னா கெட் டுகெதரில் நம்ம கலந்துக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் முடியும் போது பார்த்தீங்கன்னா Q&A செக்ஷன் மாதிரி, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி நடக்கும். அதில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், அவங்களோட டிஸ்கஷனும் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஏஐ டெக்னீஷியன் எனக்கு கிடைச்சாருங்க. இவர் ரொம்ப யங்ஸ்டர். ப்ராப்பராக ஏஐக்காகவே படிச்சுட்டு அதுக்கான ட்ரைனிங் ப்ராப்பராக முடிச்சுட்டு ஃபுல்லி ஸ்கில்டு பர்சனாக நம்மளுக்கு ஒரு பர்சன் கிடைச்சாருங்க. இவரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் நம்ம ஏஐ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 98% சக்ஸஸ் ரேட்டில் ஏஐ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஏஐ சும்மா நம்ம ஏஐ பண்ணிட்டா சக்ஸஸ் ஆயிடாதுங்க. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இருக்குது. ஏஐ பர்சன் ஒரு ஸ்கில்டாக இருந்தால் தான் ஏஐவே சக்ஸஸ் ஆகும். அப்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஏஐ பண்ணும்போது பார்க்கணும், நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக இவர் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இவரோட நாலேஜ் நம்மளுக்கு ஷேர் பண்ண போகிறாரு. ஏன்னா ஒரு பண்ணையோடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்தில் தான் இருக்குதுங்க. மாடு செனை பிடிக்கல அப்படின்னா பண்ணை அதோட முடிஞ்சிச்சு. அந்த செனை பிடிக்கிற பிரச்சனையை எந்த அளவுக்கு நம்ம டேக்கிள் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக மாடை செனை பிடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பணியாளரை நம்ம கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு அவருடைய தகவல்களை நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாரு. இவரை நான் பண்ணையாளர்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம இவரை பிரீடர்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஃபார்மர் லெவல்லேருந்து பிரீடர் அப்படின்ற லெவலை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எனக்கு இவர் தான். இவர் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடிங் நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணி அது மூலிமா மித்தவங்களுக்கும் இது ப்ரீடிங் பண்ணால் தான் நம்ம ஃபார்மிங் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பேட்டர்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன பேசிக்கான கவுஸை வச்சு ப்ரீடிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா. ஏன்னா அந்த டைம்ல பாருங்க உங்களுக்கு அந்த நாலேஜே இல்லாத டைம்ல இருந்து க்ரோத் ஆகி இப்போ இந்த அளவுக்கு அவர் டெவலப் ஆகி வச்சிருக்கிறாரு. அவருடைய நாலேஜ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால அவர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். கண்டிப்பா அவர் வரேன்னு சொல்லியிருக்காருங்க. அவருடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அப்படின்ற செக்ஷன் கீழே அவர் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சொல்லுவார். இந்த டிஸ்கஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா மாடுகள் வச்சுருந்தாருங்க. பால் உற்பத்தி பண்ணி சொசைட்டிக்கு வெளியில் ஊற்றிட்டு இருந்தார். அதிலிருந்து இப்போ க்ரோத் ஆகி இப்போ அடுத்த லெவலுக்கு என்ன போயிருக்கிறாருன்னா சொந்தமாக பார்த்தீங்கன்னா நெய் பிராண்ட் உருவாக்கி அது மூலிமா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்கள் மேபி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி பார்க்கலினாலும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிராண்ட் நீங்கள் எல்லா பக்கம் பார்ப்பீங்க. அனையரான்னு சொல்லி பிராண்ட் அவருடைய ஓன் பிராண்ட் பண்ணி ஒரு கார்பரேட் கம்பெனியோட லெவலுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சக்ஸஸோடைய சீக்ரெட்ஸு எப்படி நம்ம பாலை சந்தைப்படுத்தலாம், இல்லை சந்தைப்படுத்தும் போது என்னென்ன டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இதை எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி அவர் நம்மளுக்கு ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் கொடுக்குறாரு. என்னடா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம் எப்படி நம்ம அமைக்கிறது, அந்த பண்ணையை என்ன மாதிரியான செட்டப்பில் அமைக்கலாம், எந்த பட்ஜெட்டுக்கு எப்படியான செட்டப்பில் அமைக்கலாம், பட்ஜெட் அதிகமாக போகாமல்
ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பண்ணையை வந்து செட் பண்ண முடியும், கவுஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான ஃபீட் பேட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமான கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இது இந்த டிஸ்கஷன் வந்து நடக்கும். அதுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, கரண்ட்டில் வந்து நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்டுருக்குறோம். அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு டிஸ்கஷனாக உங்களுக்கு அமையும். விரைவில் நேரில் சந்திப்போம். நன்றி.